கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் கூட நமக்கு சிறந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 115 பார்க்கின்ற பொழுது ஒரு தெளிவான ஒரு காரியத்தை இந்த இடத்துல விளக்கமாக சொல்கிறார். வசனம் 12 பார்க்கும் பொழுது, நம்முடைய தேவன் நம்மை நினைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை எப்பொழுதும் நினைக்கிற தேவன், நம்மை மறக்கிறவர் அல்ல. அப்படிப்பட்டதான நினைக்கும் தேவன் நமக்கு இருக்கிறதுனாலே அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய நோக்கமே அவர் நம்மீது கண் வைத்து நம்மை நோக்கமாக இருப்பதே நம்மை ஆசீர்வதிப்பதற்குத்தான். அதோடு கூட அவர் என்ன பண்ணுகிறாரு? தனிப்பட்ட அந்த ஒரு மனிதனை மட்டும் ஆசீர்வதிப்பது மட்டுமல்லாமல் அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அது உன்னுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். தேவ ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலே நமக்கு கிடைக்கத்தக்கதாக இருக்கிறது. ஒரே ஒரு காரியம் என்று சொன்னால், அவர் நம்மை நினைக்க வேண்டும். அவர் நினைக்கிறதுக்காக நாம் அவர் நினைக்கிறதை வைத்து அவருக்கு பாத்திரமாக நாம் காணப்பட வேண்டும். தேவன் நம்மை நினைக்கிறார் என்று சொன்னால் ஒரு உன்னதமான மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம சாதாரணமானவர்கள், ஆனால் உன்னத தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர் உங்களையும் என்னையும் நினைக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நினைக்கும் தேவன் நமக்கு உண்டு. அவர் நித்தமும் உங்களை வழிநடத்துவார். அதோடு கூட உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? கர்த்தர் அந்த நாளிலே அந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என்று உங்களுக்கு உறுதி கொடுக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த 115 சங்கீதத்தில் 12வது வசனத்தில் சொல்லுவார், நீங்கள் எங்கள் நினைக்கிற தேவனாக இருக்கிறீர்கள், அதற்காக ஸ்தோத்திரம். நினைக்கும் தேவன் ஒருவர் உண்டு, அவர் எங்களை நித்தமும் நடத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்குறோம். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் மீது நீர் கண்ணை வைத்து, ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை காத்துக்கொள்ளுங்க, எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் இருங்க, எங்களோடு கூட வாருங்க. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.